ஐஎன்சி மாநாடுகள். முதல் மாநாடு இப்போ நம்ம பார்க்கலாம். 1885 டிசம்பர் 28 முதல் மாநாடு நடந்திருக்கு. தலைவர் WC பானர்ஜி. கல்கட்டாவோட ஒரு ஃபேமஸான லாயர். எங்கே நடந்திருக்குன்னா பம்பாயில் நடந்திருக்கு. முதல் மாநாட்டை பற்றின முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் மாநாடு பூனேல நடக்கிறதா இருந்தது. ஆனால் அங்கே கால்ரா நோய் பரவின காரணத்தினால பம்பாயில் இருக்கிற கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத பாடசாலையில் நடந்திருக்கு. WC பானர்ஜி தலைவராக வரணும்னு சொல்லிட்டு வழிமொழிந்தவர் யாருன்னா A.O. ஹியூம். ஐஎன்சி உருவாக முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இவர் ஒரு ரிட்டையர்டு ICS ஆஃபீஸர். ஐஎன்சியில் 1906 வரைக்கும் பொது செயலாளராக இருந்திருக்காரு. WC பானர்ஜி தலைவராக வரணும்னு சொல்லிட்டு வழிமொழிந்தவர்கள் யாருன்னா காசிநாத தெலுங்கர் மற்றும் G. சுப்பிரமணிய ஐயர். கலந்து கொண்டவர்கள் 72 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 22 பேர் மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க. மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. முதல் தீர்மானம் G. சுப்பிரமணிய ஐயர் முன்மொழிஞ்சிருக்காரு. அது என்னன்னா, இந்தியாவில் அரசியல் நெறிய இங்கேயும் இங்கிலாந்துலேயும் பரிசோதனை செய்யறதுக்கு வாக்களித்தபடி ராயல் கமிஷன் ஒன்று நியமிக்கப்படணுன்றது தான். இப்போ இரண்டாவது மாநாடு பார்க்கலாம். இரண்டாவது மாநாடு 1886 நடந்திருக்கு. தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. முதல் பார்சி இனத்தை சேர்ந்த தலைவர். எங்கே நடந்திருக்குன்னா கல்கட்டாவில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் மொத்தம் 436 பேர் கலந்துக்கிறாங்க. தாதாபாய் நவ்ரோஜியோட முயற்சியால் இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்படுது. இந்த மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜியோட இந்திய கழகம் காங்கிரஸோட மர்ஜ் பண்ணுறாங்க. டப்ரின் பிரபு இந்த மாநாட்டில் தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு. டப்ரின் பிரபு இந்த மாநாட்டில் தேநீர் விருந்து கொடுத்துருக்காருன்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.